வணக்கம். இது ஐபிசி தமிழின் பிரதான செய்திகள். முதலில் தலைப்புச் செய்திகள். பிரம்டன் தமிழின அழைப்பு நினைவகம் கள யதார்த்தத்துக்கு அப்பால் பட்டது என்கிறார் ராஜபக்ச ஆதரவு முன்னாள் முக்கிய அமைச்சர். முள்ளிவாய்க்கால் இனப்படுகொலை வாரத்தின் 3ஆம் நாள் இன்று தமிழர் தாயகத்தின் பல்வேறு பகுதிகளிலும் உப்பில்லா கஞ்சி பகிர்ந்தளிப்பு. போதைப் பொருள் விநியோகித்த எதிர்க்கட்சியினர் விவரங்களை வெளிப்படுத்துமாறு அனுர தரப்புக்கு மனோ சவால். அம்பாறையில் அதிசொகுசு பேருந்து விபத்து, இரவு நேர கண்காணிப்பை தீவிரப்படுத்த காவல்துறை திட்டம். நீர்கொழும்பு கடலில் மூழ்கி 4 தமிழ் இளைஞர்கள் பலி, ஒரே குடும்பத்தைச் சேர்ந்த சகோதரர்கள் பலியான சோகம். கொடநாடு வழக்கிலும் குற்றவாளிகள் தண்டிக்கப்படுவர், பொள்ளாச்சி வழக்கிலும் வாக்குறுதியை நிறைவேற்றியதாக கூறும் மு.க. ஸ்டாலின். காசா மீதான இஸ்ரேலின் தாக்குதலில் ஒரே நாளில் 60 பேர் பலி, உதவி வழங்கலை ஆயுதமாக்க பிரித்தானியா உள்ளிட்ட நாடுகள் எதிர்ப்பு. இனி விரிவான செய்திகள். தமிழ் மக்களுக்கு எதிரான இன அழிப்பை நினைவு கூறும் முள்ளிவாய்க்கால் நினைவேந்தல் வாரத்தின் 3ஆம் நாள் நினைவேந்தல் நிகழ்வுகள் இன்று இடம்பெறுகின்றன. அதேபோன்று நேற்றைய 2ஆம் நாளில் திருகோணமலை மூதூர் தங்கபுரத்தின் நினைவேந்தல் செயற்பாடுகள் முன்னெடுக்கப்பட்டிருந்தன. மோதூரில் கடந்த ஆண்டு முள்ளிவாய்க்கால் நினைவேந்தல் செயற்பாடுகள் கைதுகள் மற்றும் நீதிமன்ற உத்தரவுகள் காரணமாக தடைப்பட்டிருந்தன. இந்த நிலையில் இந்த ஆண்டு நினைவேந்தல் செயற்பாடுகளை சட்ட ஏற்பாடுகளுக்கு அமைய நேர்த்தியாக ஒழுங்கமைத்து செயற்படுத்தும் நோக்கில் சம்பூர் ஆலங்குளம் துயிலும் இல்லத்திற்கான நினைவேந்தல் ஏற்பாட்டுக்குழு செயற்பாடுகளை முன்னெடுத்துள்ளது. இதற்கமைய சம்பூர் தொடக்கம் பெருகல் வரையான பிரதேசத்தில் சுமார் 7 இடங்களிலும், திருகோணமலை நகர பகுதியில் 2 இடங்களிலும் நினைவேந்தல் செயற்பாடுகளை தனியாகவும் ஏனைய அமைப்புகளுடன் இணைந்து முன்னெடுக்க தீர்மானிக்கப்பட்டுள்ளது. இதற்கமைய நேற்றைய தினம் நினைவேந்தல் ஏற்பாட்டுக் குழுவின் ஒழுங்குபடுத்தலில் பள்ளி குடியிருப்பு தங்கபுரத்தில் 2ஆம் நாள் நினைவேந்தல் செயற்பாடுகள் முன்னெடுக்கப்பட்டன. இதன்போது உயிர்நீத்த உறவுகளுக்கு சுடரேற்றி அஞ்சலி செலுத்தப்பட்டதுடன் முள்ளிவாய்க்கால் நினைவு கஞ்சியும் வழங்கப்பட்டது. இந்த நிகழ்வில் பொதுமக்கள் மற்றும் உள்ளூர் அமைப்புகளின் பிரதிநிதிகள் என பலரும் கலந்து கொண்டிருந்தனர். முள்ளிவாய்க்கால் நினைவேந்தல் வாரத்தின் 3ஆம் நாள் செயற்பாடுகள் இன்று கட்டைப்பறிச்சான் ராழ்ப்பாளத்தின் மாலை 3 மணியளவில் முன்னெடுக்கப்பட உள்ளது. இந்த நினைவேந்தல் நிகழ்வில் அனைவரையும் கலந்து கொள்ளுமாறு ஏற்பாட்டுக்குழு தெரிவித்துள்ளது. கனடாவின் ஒன்ராரியோவில் தமிழின அழிப்பு நினைவகம் என அழைக்கப்படும் ஒரு நினைவு சின்னம் திறந்து வைக்கப்பட்டமை மற்றும் இனப்படுகொலை கல்வி வாரம் கடைபிடிக்கப்பட்டமை உள்ளிட்ட செயற்பாடுகளால் தாம் அதிர்ச்சியும் வருத்தமும் அடைந்ததாக ஸ்ரீலங்காவின் முன்னாள் வெளிவிவகார அமைச்சர் அலி சப்ரி தெரிவித்துள்ளார். இலங்கையில் ஒற்றுமை, கண்ணியம் மற்றும் நல்லிணக்கத்திற்கு ஆழ்ந்த அர்ப்பணிப்புடன் செயற்படும் ஒரு குடிமகனாக கனடாவில் முன்னெடுக்கப்பட்ட இந்த செயற்பாடுகளை எதிர்ப்பதாக அலி சப்ரி குறிப்பிட்டுள்ளார். ஸ்ரீலங்கா அரசு இனப்படுகொலை செய்யவில்லை என்பதுடன் அந்த கூற்று ஆதாரமற்றது மட்டுமல்ல, மிகவும் பாதிப்பை ஏற்படுத்தக்கூடியது என முன்னாள் வெளிவிவகார அமைச்சர் சுட்டிக்காட்டியுள்ளார். எந்தவொரு சர்வதேச நீதிமன்றமும் ஸ்ரீலங்காவை இனப்படுகொலை குற்றவாளியாக இதுவரை அறிவித்ததில்லை எனவும் அலி சப்ரி குறிப்பிட்டுள்ளார். இலங்கையில் நடந்தது ஒரு துயரமானது, ஆனால் அவசியமான ராணுவ நடவடிக்கையாகும் எனவும் இது கனடா உட்பட 30க்கும் மேற்பட்ட நாடுகளில் தடை செய்யப்பட்ட பயங்கரவாத அமைப்பான LTTக்கு எதிரான தசாப்த கால மோதலை முடிவுக்கு கொண்டு வருவதற்காக மேற்கொள்ளப்பட்டது எனவும் அவர் கூறியுள்ளார். இந்த ராணுவ நடவடிக்கையானது பயங்கரவாதத்திற்கு எதிரான போரே தவிர எந்த சமூகத்திற்கும் எதிரானது அல்ல எனவும் அலி சப்ரி குறிப்பிட்டுள்ளார். போரில் நிரபராதிகள் கொல்லப்படும் ஒவ்வொரு உயிரிழப்பும் மனதை நொறுங்கச் செய்யும் அதேவேளை மோதலை இனப்படுகொலை என்று தவறாக சித்தரிப்பது உண்மையை சிதைப்பது மட்டுமல்லாமல் பாதிக்கப்பட்ட சிங்களம், தமிழ் மற்றும் முஸ்லிம் என அனைத்து இலங்கையர்களின் நினைவையும் அவமதிக்கும் ஒன்று என அவர் கூறியுள்ளார். கனடாவில் நடைபெறும் இந்த அடையாள செயல்கள் கள யாத்திரைகளுக்கு அப்பாற்பட்டவையாக இருப்பதாக கூறியுள்ள அலி சப்ரி, இவை வாக்காளர்களை அமைதிப்படுத்துவதை நோக்கமாக கொண்டுள்ளன எனவும் குறிப்பிட்டுள்ளார். ஸ்ரீலங்காவின் உள்ளூராட்சி மன்ற பரப்புரையின் போது சில எதிர்க்கட்சி உறுப்பினர்கள் போதைப்பொருள் விநியோகித்ததாக பிரதி அமைச்சர் சதுரங்க அபேசிங்க அண்மையில் வெளியிட்ட கருத்தை எதிர்க்கட்சி நாடாளுமன்ற உறுப்பினர் மனோ கணேசன் கேள்விக்கு உட்படுத்தியுள்ளார். இதுபோன்ற குற்றங்களில் ஈடுபட்ட எதிர்க்கட்சி உறுப்பினர்களின் பெயர்களை பிரதி அமைச்சர் வெளியிட வேண்டும் என அவர் வலியுறுத்தியுள்ளார்.
போதைப்பொருள் விநியோகித்ததாக பிரதியமைச்சர் பாரதூரமான குற்றச்சாட்டை முன்வைத்துள்ளதாக மனோ கணேசன் குறிப்பிட்டுள்ளார். தேர்தல் என்பதை மறந்துவிட்டு அனைத்து தகவல்களையும் போதைப்பொருள் காவல்துறையினருடன் பகிர்ந்து கொள்ளுமாறு அவர் வலியுறுத்தியுள்ளார். தேர்தல் காலத்தில் இது தொடர்பான தகவல்களை ஏன் வழங்கவில்லை என்பதை பிரதியமைச்சர் சத்துரங்க அபேசிங்க காவல்துறையினருக்கு தெளிவுபடுத்த வேண்டும் எனவும் மனோ கணேசன் சுட்டிக்காட்டியுள்ளார். நீர்கொழும்பு கடலில் நீராடச் சென்ற மலையகத்தைச் சேர்ந்த 3 தமிழ் இளைஞர்கள் உட்பட 4 சடலங்களாக மீட்கப்பட்ட துன்பியல் சம்பவம் பதிவாகியுள்ளது. நீர்கொழும்பு வென்னப்போ பகுதியில் உள்ள கடலில் நீராட சென்ற 4 இளைஞர்கள் சடலமாக மீட்கப்பட்டுள்ளதாக வென்னப்புவ காவல்துறையினர் தெரிவித்தனர். இந்த சம்பவம் நேற்று செவ்வாய்க்கிழமை இடம்பெற்றதாக வென்னப்புவ காவல்துறையினர் தெரிவித்தனர். இந்த 4 இளைஞர்களும் ஒன்றாக இணைந்து கடலில் நீராடிக் கொண்டிருந்த வேளை கடல் நீரில் அள்ளுண்டு சென்றதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. அதனைத் தொடர்ந்து வென்னப்புவ காவல்துறையினர் மற்றும் கடற்படையினர் ஆகியோரின் உதவியோடு இந்த இளைஞர்கள் சடலங்களாக மீட்கப்பட்டதாக காவல்துறையினர் தெரிவித்தனர். சடலமாக மீட்கப்பட்டவர்களில் 3 பொகவந்தலாவ சென்வியன்ஸ் தோட்டத்தை சேர்ந்தவர்கள் எனவும் மற்றொரு நபர் கொழும்பு பகுதியை சேர்ந்தவர்கள் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. 17 வயதான உதயகுமார் ஸ்ரீதரன், 19 வயதான ஸ்ரீகாந்த் சரண்ராஜ், 18 வயதான ஸ்ரீகாந்த் அஜித்குமார் ஆகியோருடன் வென்னப்புவ போலஸ்வத்தியை சேர்ந்த 18 வயதான யூசுப் ஆகியோரே உயிரிழந்துள்ளமை ஆரம்பகட்ட விசாரணைகளில் இருந்து தெரிய வந்துள்ளது. இதேவேளை சடலமாக மீட்கப்பட்டவர்களில் ஸ்ரீகாந்த் சரண்ராஜ் மற்றும் ஸ்ரீகாந்த் அஜித்குமார் ஆகியோர் ஒரே குடும்பத்தை சேர்ந்த சகோதரர்கள் எனவும் உதயகுமார் ஸ்ரீதரன் அவர்களது உறவினர் என காவல்துறையினர் கூறியுள்ளனர். நால்வரின் சடலங்களும் பிரேத பரிசோதனைக்காக வென்னப்போ வைத்தியசாலைக்கு கொண்டு செல்லப்பட்டுள்ளதுடன் இந்த சம்பவம் தொடர்பாக மேலதிக விசாரணைகளை வென்னப்புவ காவல்துறையினர் மேற்கொண்டு வருகின்றமை குறிப்பிடத்தக்கது. அம்பாறை மகியங்கனை பிரதான வீதியில் இன்று அதிசொகுசு பயணிகள் பேருந்து ஒன்று விபத்துக்குள்ளாகியுள்ளது. இன்று அதிகாலை 2:30 அளவில் பேருந்து வீதியை விட்டு விலகியதாக எமது பிராந்திய செய்தியாளர் தெரிவித்துள்ளார். வேபத்த பகுதியில் இடம்பெற்ற விபத்தில் பேருந்து கணிசமாக சேதமடைந்த போதிலும் பயணிகள் யாருக்கும் பாரிய காயம் ஏற்படவில்லை என தெரிவிக்கப்பட்டுள்ளது. இலங்கை முழுவதும் அதிகரிக்கும் விபத்துக்களை கருத்தில் கொண்டு நீண்ட தூர பயணிகள் பேருந்துகள் தொடர்பாக இரவு நேர கண்காணிப்புகளை செய்வதற்கு ஸ்ரீலங்கா காவல்துறை நடவடிக்கை எடுத்துள்ளது. அனைத்து காவல்துறை நிலைய பொறுப்பதிகாரிகள் மற்றும் மூத்த காவல் அதிகாரிகளுக்கு பதில் காவல்துறை மா அதிபர் பிரியந்த வீரசூரிய இதற்கான உத்தரவை வழங்கியுள்ளார். ஸ்ரீலங்கா காவல்துறையினரின் தீவிர சோதனைகள் இரவு நேர பேருந்துகளை முதன்மைப்படுத்தி முன்னெடுக்கப்படும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. குறிப்பாக மதுபோதையில் வாகனம் செலுத்துதல், போதைப் பொருளை பயன்படுத்திவிட்டு வாகனம் செலுத்துதல் மற்றும் பொறுப்பற்ற அல்லது ஆபத்தான வாகனம் செலுத்தும் நடைமுறைகள் உள்ளிட்ட அதிக ஆபத்துள்ள நடத்தைகளை இலக்கு வைத்து இந்த சோதனைகள் இடம்பெற உள்ளன. இரவு நேரங்களில் இயங்கும் பேருந்துகள் மற்றும் ஏனைய வாகனங்களை கண்காணித்து ஆய்வு செய்ய பல்வேறு காவல்துறை பிரிவுகளில் உள்ள முக்கியமான இடங்களில் விசேட காவல் குழு நிறுத்தப்பட வேண்டும் என பதில் காவல்துறை மா அதிபர் உறுதியான அறிவுறுத்தல்களை வழங்கியுள்ளார். இதற்கு மேலதிகமாக வீதிகளில் பொறுப்பற்ற முறையில் இயக்கப்படும் பேருந்துகளை அடையாளம் கண்டு சட்ட நடவடிக்கை எடுக்கும் பணியை காவல்துறையின் உந்துருளி ரோந்து பிரிவுகளில் இணைக்கப்பட்ட அதிகாரிகள் மேற்கொண்டுள்ளனர். கொழும்பின் புறநகரான கல்கிஸ்ஸ பகுதியில் இளைஞரை துரத்தி சென்று துப்பாக்கியால் சுட்டு படுகொலை செய்த சம்பவம் தொடர்பாக 2 சந்தேக நபர்கள் கைது செய்யப்பட்டுள்ளனர். எனினும் இந்த தாக்குதலுடன் தொடர்புடைய பிரதான சந்தேக நபர்கள் இதுவரை கைது செய்யப்படவில்லை. கல்கிசையில் உள்ள சில்வர் ஸ்டார் வீதி மற்றும் காலி வீதி இணையும் இடத்தில் கடந்த 5ஆம் திகதி பட்டப்பகலில் பொதுமக்கள் முன்னிலையில் 19 வயது இளைஞன் சுட்டுக் கொல்லப்பட்டிருந்தார். இந்த சம்பவம் தொடர்பாக 2 சந்தேக நபர்களை கல்கிசை காவல்துறையின் குற்றப்புலனாய்வு பிரிவு கைது செய்துள்ளது. கைது செய்யப்பட்டு 21 மற்றும் 32 வயதுடைய சந்தேக நபர்கள் கல்கிசை மற்றும் தெகுவளைசியை சேர்ந்தவர்கள் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்த சந்தேக நபர்கள் இளைஞரை கண்காணித்து துப்பாக்கிச்சூடு நடத்தியவர்களுக்கு சமூக ஊடகங்கள் மூலம் தகவல்களை வழங்கியதாக காவல்துறையினர் கூறியுள்ளனர். இலக்கை கண்காணித்து உடனுக்குடன் தகவல்களை வெளியிட்டதன் மூலம் சந்தேக நபர்கள் தாக்குதல் நடத்தியவர்களுக்கு உடந்தையாக இருந்துள்ளமை விசாரணையில் தெரியவந்துள்ளது. சந்தேக நபர்களை விசாரணைகளின் பின்னர் கல்கிசை நீதவான் நீதிமன்றத்தில் முன்னிலைப்படுத்த காவல்துறையினர் நடவடிக்கை எடுத்துள்ளனர்.
கிளிநொச்சி அம்பாள்குளம் கிராமத்தில் உள்ள ஐக்கிய மக்கள் சக்தி ஆதரவாளர் வீட்டின் மீது நேற்றிரவு தாக்குதல் நடத்தப்பட்டுள்ளது. உள்ளூராட்சி சபை தேர்தலில் வெற்றி பெற்ற உறுப்பினருக்கு ஆதரவாக பரப்புரைகளை செய்திருந்த ஒருவர் மீதே இவ்வாறு தாக்குதல் மேற்கொள்ளப்பட்டுள்ளது. ஸ்ரீலங்காவில் நடைபெற்று முடிந்த உள்ளூராட்சி மன்ற தேர்தலின் போது அம்பாள்குள வட்டாரத்தில் ஐக்கிய மக்கள் சக்தி வேட்பாளர் வெற்றி பெற்றிருந்தார். இந்த நிலையில் இந்த வேட்பாளருக்கு ஆதரவாக தீவிர பரப்புரை நடவடிக்கையில் ஈடுபட்ட ஆதரவாளர் ஒருவரின் வீட்டின் மீது நேற்று நள்ளிரவு தாக்குதல் மேற்கொள்ளப்பட்டுள்ளது. இது தொடர்பாக வீட்டின் உரிமையாளர் காவல்துறை நிலையத்தில் முறைப்பாடு செய்துள்ளார். இந்த சம்பவம் தொடர்பில் கிளிநொச்சி காவல்துறையினர் உரிய இடத்திற்கு விரைந்து சென்று விசாரணைகளை மேற்கொண்டுள்ளனர். இலங்கையில் எதிர்பார்த்த அளவு வாகனங்களுக்கான கேள்வி இல்லாது போயுள்ளதால் பல்வேறு ரக வாகனங்களின் இறக்குமதிகள் நிறுத்தப்பட்டுள்ளன. குறிப்பாக டொயோட்டா வாகன தயாரிப்பு நிறுவனத்தின் அக்குவா மற்றும் பிரியஸ் ரக வாகனங்களின் இறக்குமதி நிறுத்தப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. புதிய வரிகளுடன் வாகனங்களின் விலைகள் வெகுவாக உயர்வடைந்துள்ளன. இதன் காரணமாக பல வகையான வாகனங்களின் இறக்குமதிகள் இடைநிறுத்தப்பட்டுள்ளன. குறிப்பாக அதிகமான வரி காரணமாக நடுத்தர மக்கள் மத்தியில் காணப்பட்ட வாகன கொள்வனுக்கான கேள்வி குறைவடைந்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. எனினும் செல்வந்தர்களால் அதிக அளவில் கொள்வனவு செய்யப்படும் அதிசொகுசு மகிழுந்துகளின் இறக்குமதி அதிகரித்துள்ளது. குறிப்பாக செல்வந்தர்கள் வாகனங்களை கொள்வனவு செய்யும் போது விலைகள் குறித்து கரிசனை கொள்வதில்லை என இறக்குமதியாளர்கள் குறிப்பிடுகின்றனர். இதன் காரணமாக இறக்குமதியாளர்கள் அதிக விற்பனை கொண்ட வாகனங்களை இறக்குமதி செய்வதில் அதிக நாட்டம் காட்டி வருகின்றனர். அதே நேரத்தில் நடுத்தர வர்க்கத்தினர் இறக்குமதி செய்வதில் ஆர்வம் காட்டுவதில்லை எனவும் பெரும்பாலும் பயன்படுத்தும் வாகனங்களை கொள்வனவு செய்வதற்கே விரும்புகின்றனர் எனவும் சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது. கொடநாடு கொள்ளை வழக்கிலும் குற்றவாளிகளுக்குரிய தண்டனை பெற்றுக் கொடுக்கப்படும் என தமிழ்நாட்டின் முதல்வர் மு.க.ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். எடப்பாடி பழனிசாமி தொடர்ந்து செய்திகளை மட்டுமே கூறி வருகின்றார் எனவும் கூறியுள்ள அவர், கொடநாடு வழக்கிலும் குற்றவாளிகள் தண்டிக்கப்படும் போது அதற்கும் தானே காரணம் என எடப்பாடி கூறுவார் என பார்ப்போம் எனவும் குறிப்பிட்டுள்ளார். நீலகிரி மாவட்டம் ஊட்டி அரசு தாவரவியல் பூங்காவில் 127வது மலர் கண்காட்சியை நாளை முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் ஆரம்பித்து வைக்க உள்ளார். இந்த நிலையில் 5 நாட்கள் சுற்றுப்பயணமாக ஊட்டிக்கு சென்றுள்ள முதலமைச்சர் மலைப்பகுதி மேம்பாட்டு திட்ட பெரும்பகுதி அரங்கில் மனைவி துர்காவுடன் நடைபயிற்சி மேற்கொண்டார். இதைத் தொடர்ந்து பொள்ளாச்சி பாலியல் வன்கொடுமை வழக்கின் தீர்ப்பு குறித்து உதகையில் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் ஊடகங்களுக்கு கருத்து வெளியிட்டார். தாம் ஆட்சிக்கு வந்தால் பொள்ளாச்சி பாலியல் வழக்கில் குற்றவாளிகள் நிச்சயம் தண்டிக்கப்படுவார்கள் என கூறியிருந்ததாக மு.க.ஸ்டாலின் குறிப்பிட்டுள்ளார். யாருடைய பிள்ளையாக இருந்தாலும் எத்தனை செல்வாக்கு மிகுந்தவராக இருந்தாலும் குற்றவாளிகள் தண்டிக்கப்படுவர் என கூறியிருந்ததாகவும் அவர் கூறியுள்ளார். தாம் கூறியது போன்று பொள்ளாச்சி பாலியல் வழக்கு குற்றவாளிகளுக்கு தண்டனையை பெற்றுக் கொடுக்க உள்ளதாக முதல்வர் குறிப்பிட்டுள்ளார். ஆபரேஷன் சிந்தூர் சிறப்பாக இருந்தது எனவும் அதற்கு தாம் ஆதரவு தெரிவித்துள்ளதாகவும் மு.க.ஸ்டாலின் மேலும் கூறியுள்ளார். காசாவில் உதவிப் பொருட்களை விநியோகிப்பதற்கான அமெரிக்கா இஸ்ரேலின் திட்டத்தை ரஷ்யா, சீனா மற்றும் பிரித்தானியா ஆகிய நாடுகள் நிராகரித்துள்ளன. இந்த நிலையில் காசா மீதான முற்றுகையை இஸ்ரேல் தளர்த்த வேண்டும் என இந்த நாடுகள் வலியுறுத்தியுள்ளன. மத்திய கிழக்குக்கு விஜயம் செய்துள்ள அமெரிக்க ஜனாதிபதி டொனால்டு டிரம்ப் காசா போரை முடிந்தளவு விரைவாக முடிவுக்கு கொண்டு வருவதற்கு பணியாற்றுவதாக உறுதியளித்துள்ளார். எனினும் எந்தவொரு சூழ்நிலையிலும் போரானது நிறுத்தப்படாது என இஸ்ரேல் பிரதமர் பெஞ்சமின் நெத்தன்யாகு கூறியிருந்த நிலையில் அவரின் இந்த கருத்து வெளியாகியிருந்தது. இந்த நிலையில் போர் நிறுத்த பேச்சுக்கள் கட்டார் தலைநகர் டோஹாவில் தொடர்வதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. எகிப்து, கட்டார் மற்றும் அமெரிக்காவின் மத்தியஸ்தத்துடன் கமாஸ் மற்றும் இஸ்ரேலிய அதிகாரிகள் மறைமுக பேச்சுக்களில் ஈடுபட்டுள்ளனர். இந்த நிலையில் காசா மீதான தாக்குதல்களை இஸ்ரேல் தீவிரப்படுத்தியுள்ள நிலையில் நேற்றிரவு முதல் நடத்தப்பட்ட தாக்குதல்களில் குறைந்தது 60 பேர் பலியாகியுள்ளனர். குறிப்பாக வடக்கு காசாவில் குறைந்தது 50 பேர் பலியாகியுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்த நிலையில் காசாவிற்கு தனியார் தொண்டு நிறுவனம் மற்றும் அமெரிக்காவின் பாதுகாப்பு நிறுவனங்களால் மனிதாபிமான உதவிப் பொருட்களை விநியோகிப்பது தொடர்பாக இஸ்ரேல் அமெரிக்கா திட்டத்தை முன்வைத்துள்ளது. எனினும் அரசியல் மற்றும் ராணுவ நோக்கங்களுடன் முன்னெடுக்கப்படும் உதவி விநியோக செயற்பாடுகளுக்கு தமது நாடு ஆதரவு அளிக்காது என ஐநா பாதுகாப்பு பேரவையில் பிரித்தானியா கூறியுள்ளது. இந்த திட்டத்திற்கு ரஷ்யா மற்றும் சீனாவும் தமது எதிர்ப்பை வெளியிட்டுள்ளன. செய்திகளின் நிறைவாக மீண்டும் தலைப்புச் செய்திகள். பிரம்டன் தமிழின அழிப்பு நினைவகம் கள யதார்த்தத்துக்கு அப்பால் பட்டது என்கிறார் ராஜபக்ச ஆதரவு முன்னாள் முக்கிய அமைச்சர்.
முள்ளிவாய்க்கால் இனப்படுகொலை வாரத்தின் 3ஆம் நாள் இன்று தமிழர் தாயகத்தின் பல்வேறு பகுதிகளிலும் உப்பில்லா கஞ்சி பகிர்ந்தளிப்பு. போதைப் பொருள் விநியோகித்து எதிர்க்கட்சியினர் விவரங்களை வெளிப்படுத்துமாறு அனுர தரப்புக்கு மனோ சவால். அம்பாறையில் அதிசொகுசு பேருந்து விபத்து, இரவு நேர கண்காணிப்பை தீவிரப்படுத்த காவல்துறை திட்டம். நீர்கொழும்பு கடலில் மூழ்கி 4 தமிழ் இளைஞர்கள் பலி, ஒரே குடும்பத்தைச் சேர்ந்த சகோதரர்கள் பலியான சோகம். கொடநாடு வழக்கிலும் குற்றவாளிகள் தண்டிக்கப்படுவர், பொள்ளாச்சி வழக்கிலும் வாக்குறுதியை நிறைவேற்றியதாக கூறும் மு.க. ஸ்டாலின். காசா மீதான இஸ்ரேலின் தாக்குதலில் ஒரே நாளில் 60 பேர் பலி, உதவி வழங்கலை ஆயுதமாக்க பிரித்தானியா உள்ளிட்ட நாடுகள் எதிர்ப்பு. இத்துடன் ஐபிசி தமிழின் பிரதான செய்திகள் நிறைவு பெற்றன. உடனுக்குடன் செய்திகளை அறிந்து கொள்ள ibctamil.com என்ற எமது இணையதளத்தை பார்வையிடுங்கள். வணக்கம்.